இஸ் டைரக்டர்? டைரக்டர்னா யாரு? நான் தான். டைரக்டரோட வேலை என்ன? தெரியாது. இந்த டைரக்டர்னா யாருங்கிற கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கா. பட் உண்மையான பதில் என்ன? ஒரு ஆராய்ச்சி பண்ணி டைரக்டரோட வேலை இதுதான், டைரக்டர் ஆகிறவங்களுக்கு இதுதான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம். எஸ், டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு 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 வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தெளிவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கும் டைரக்டர்னா யாரு, அவங்க பேர் ஏன் ஹைலைட்டா போடுறாங்க, டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், கேள்விகள் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த வீடியோல. ஸோ தட் இந்த வீடியோ சின்னதா இருந்தாலும் நல்ல கருத்துள்ளதாக வீடியோவாக, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் வர 8 நிமிஷம் இந்த வீடியோவில் வந்து பெருசாக இந்த மீமு, ஜோக்கு, காமெடி அந்த மாதிரி எடிட்லாம் எதுவும் இருக்காது. காரணம், ஆல்ரெடி இந்த வீடியோவை எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த எடிட் ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தட் திருப்பி உட்காந்து 8 நிமிஷத்தை எடிட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட சத்து இல்லை. ஸோ தட் 1 நிமிஷத்தை மட்டும் ஸ்டார்டிங்கில் உங்களை உள்ள வரக்கிறதுக்காக எடிட் பண்ணியிருக்கேன். மிச்ச இதில் வந்து கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், இந்த ஃபன் போர்ஷன் எதுவும் இருக்காது. அடுத்த வீடியோலேருந்து இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் வெறும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதனால் அதை அப்படி பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் வந்து அடுத்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு தரேன். ஓகே, சாரி, மன்னித்து விடுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட டைட்டில் இருந்தே ஆரம்பிப்போம். ஹூ இஸ் டைரக்டர் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன? எஸ், டைரக்டர்னா யாரு? கதை எழுத தெரிஞ்சவங்க டைரக்டரா? ஸ்கிரீன் பிளே பண்ண தெரிஞ்சவங்க டைரக்டரா? டயலாக் எழுத தெரிஞ்சவங்க டைரக்டரா? இல்ல நடிப்பு சொல்லித்தர தெரிஞ்சவங்க டைரக்டரா? இல்ல, ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சவங்க தான் டைரக்டர். அது என்னடா ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா, அதான் ஒரு படத்தை வந்து டாப் டு பாட்டம் எடுக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் கதை கூட நம்ம வெளியிருந்து வாங்கலாம், அவங்க தான் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் டைரக்டருங்கிறவங்க அப்படி இல்லை. ஒரு கதையை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டா, சூப்பரா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹிட் படமா எடுக்க தெரியணும். அவங்க தான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. டைரக்டருக்கு முக்கியமா என்ன தேவை? கதை எழுத தெரியணுமா, இல்லை ஸ்டோரி நாலேஜ், அந்த ஃபிலிம் மேக்கிங் நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ டைரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நோ 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 தப்பு 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 தப்பு. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் லீடர்ஷிப். எஸ், ஒரு க்ரூவில் ஒரு 2000 பேரை வந்து ஒரு ஷூட்டிங்கு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா அந்த 2000 பேருக்கான பொறுப்பு டைரக்டர் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும், என்னதான் ப்ரொடியூசர் இருந்தாலும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாலும், வேற எத்தனை பேர் இருந்தாலும் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. அவங்கள வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி அந்த ஷூட்டிங்கை கொடுத்த பட்ஜெட்குள்ளே, டைமுக்குள்ளே கரெக்டாக முடிக்கணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஒரு டைம் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா மணியும் அதிகமாகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொடுத்த டைமுக்குள்ளே முடிச்சாதான் ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியாக கொடுத்த ப்ரொடக்ஷன் வேல்யூக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ தட் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து லீடர்ஷிப். கரெக்டாக வேலை வாங்க தெரியணும், கரெக்டாக ஒரு டீமை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஓகே, அதுதான் வந்து டேரக்டர். அவங்க எல்லாரையும் தான் நம்ம டேரக்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களால தான் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக ஆக முடியும். ஓகே, டைரக்டர்னா யாருன்னு பார்த்தாச்சு. டைரக்டரோட வேலை என்ன, என்னென்ன வேலை செஞ்சா டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியணும், எழுத தெரியணும், அதை நிறைய கதை எழுத தெரியணும், நிறையா டைலாக்ஸ் எழுத தெரியணும், நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது எல்லாமே ஓகே, செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்னா, மேனேஜிங் ஆல் த டிபார்ட்மெண்ட் இன் ஃபிலிம் மேக்கிங். எஸ், நம்ம படம் எடுக்கும் போது அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். வெதர் இட்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர் சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட், இது மியூசிக் டிபார்ட்மெண்ட், வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, டிஐ பண்ணுறது, எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் தேவைப்படும். நான் சொல்றது வந்து, நீங்கள் போய் மியூசிக் கற்றுக்கணும், நீங்கள் போய் கேமரா பண்ணுறது கற்றுக்கணும், நீங்கள் போய் சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங்லாம் எப்படி பண்ணுறணும்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்றாங்க, எப்படி இப்போ எமோஷனலாக இப்போ மியூசிக் இந்த மாதிரி போட்டாதான் இந்த மாதிரி ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணாதான் இந்த மாதிரி சீன் இந்த இதில் கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்குங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ டைரக்டர், டு மேனேஜ் ஆல் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஓகே, ரெண்டாவது டைரக்டருக்கு முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா, பொய் சொல்லி நம்ப வைக்கணும். என்னடா சொல்ற, பொய் சொல்லி ஏமாத்துறதா, ஐயோ என்னடா தப்பு பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. எஸ், பொய் சொல்லி ஏமாத்தி ப்ரொடியூசரை, ஆடியன்ஸை, எல்லாரையும் நம்ப வைக்கணும். நம்ம ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி எழுதுனாவோ, இல்ல வேற ஒருத்தவங்க ஃபிக்ஷனலான ஸ்டோரி, பொய்யான ஸ்டோரி எழுதுனதோ நம்ம டைரக்ட் பண்ணி படமா எல்லாருக்கும் கொடுக்கணும், காமிக்கணும். அப்படி நம்ம காமிக்கும் போது அவங்கள வந்து நம்ப வைக்கணும். இது வந்து உண்மைதான், அதாவது இந்த ஒரு ரியல் வேர்ல்டை மறந்து அந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க நம்ம கூட்டிட்டு போகணும், நம்ப வச்சு கூட்டிட்டு போகணும். ஏமாத்தி பொய் சொல்லி நம்ப வச்சு கூட்டிட்டு போகணும். புரியுதா? இப்ப புரியுதா அர்த்தம், நான் சொன்னதுக்கான அர்த்தம்? அப்படி பொய் சொல்லி ஏமாத்தி நம்ப வச்சு உள்ள கூட்டிட்டு போக தெரிஞ்சிருச்சுன்னா, எஸ், கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் சக்சஸ்ஃபுல் டைரக்டர். படி சக்சஸ் ஆயிடும். எஸ், ஏன்னா எமோஷனலி அட்டாச் ஆனாதான் வந்து எந்த ஒரு படமா இருந்தாலும் ஜெயிக்கும்.
அது வெதர் நீங்க சிரிக்க வச்சாலும் சரி, அழுக வச்சாலும் சரி, பயப்பட வச்சாலும் சரி, ஒரு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கினாலும் சரி, என்ன எமோஷனா வேணா இருக்கட்டும், பட் எமோஷனலி நீங்க அவங்கள நம்ப வச்சு அந்த படத்தை பார்க்க வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான படத்தை கொடுக்க முடியும். எமோஷனலா அவங்க டிட்டாச் ஆயிட்டாங்கன்னா இந்த படத்துல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கேன்னு நோட் பண்ணுவாங்களே தவிர உங்க கதையை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் கூட உங்களுக்கே தெரியும், அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி எமோஷனலி டிட்டாச் ஆன படங்கள். ஸோ தட் பொய் சொல்ல கத்துக்குங்க, நல்லா நம்புற மாதிரி பொய் சொல்ல கத்துக்குங்க, கதை சொல்ல கத்துக்குங்க. மூணாவது முக்கியமா டைரக்டருக்கு என்ன தகுதி வேணும் என்றால் கிரியேட்டிவ் மைண்ட். அது எனக்கு நிறையவே இருக்கு. லெமன் அண்ட் ஸ்பூன் அந்த மாதிரி பல விளையாட்டு நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால எனக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குன்னா நோ நோ நோ. ஒரு டைரக்டருக்கு வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற கிரியேட்டிவ் மைண்டை விட ஒரு படி அதிகமாக இருக்கணும். அப்போதான் நீங்கள் வந்து மற்றவங்க, அதாவது ஒரு படி கீழே கிரியேட்டிவ் மைண்டோட இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் படம் எடுத்து அவங்களை நம்ப வைக்க முடியும். எஸ், ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்க பர்சனால எப்படிப்பட்ட ஒரு படத்தை மொக்க ஸ்டோரியை கூட ஸ்க்ரீன் பிளே மூலமாக நல்லதாக மாற்றி ஒரு நல்ல படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு மகாராஜா படம் தான். அந்த படம் வந்து கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப பழைய கதை, பட் ஸ்க்ரீன் பிளே வாவ் என்னால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டைரக்டர் நிதிலன் சாரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் கிரியேட்டிவ் மைண்டு தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ தட் கிரியேட்டிவ் மைண்ட் மற்றவங்களோட உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். அண்டு அதுக்கான தகுதியை நீங்களே வளர்த்துக்குங்கள், கிரியேட்டிவ் மைண்டை நீங்களே வளர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ஆக முடியும். ஓகே, சரி, டைரக்டரோட வேலையெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. டைரக்டர் யார் ஆக முடியும், யாருக்கெல்லாம் டைரக்டர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்கும், யாரெல்லாம் உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் வேணும், ஃபிலிம் கிராஃப்ட் வேணும், முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா வந்து படம் எடுக்க தெரியணும், அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ண தெரியணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, இல்லை நான் லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்குவேன், எனக்கு பை பர்த்டே ஐ எம் லீடர், ராஜபுரம் பரடா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி யாரு என்ன பரம்பரை என்ன என்ன ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சில பேருக்கு பை பர்த்டே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், சில பேர் அவங்க அதை வளர்த்துப்பாங்க. ஸோ தட் அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டீங்கன்னாவோ பை பர்த்தாவே உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் அ டைரக்டர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே அதுதான். ஏன்னா உங்களால் ஒரு டீமை ஒரு 2000 பேரை மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சாதான் நீங்கள் வந்து டைரக்டரே ஆக முடியும். அப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா உங்கள் படமே சொதப்பிடும், ஃப்ளாப் ஆயிடும், இல்லை வந்து படமே ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால எல்லாரையும் மேனேஜ் பண்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், அதை வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது, சினிமாவை ரசிக்க தெரியணும். அணுவணுவோ ரசிக்க தெரிஞ்சாதான் வந்து உங்களால டைரக்டர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. சினிமாவை ரசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து பேஷனேட்டா ஒரு ஐடியாலஜியோட உங்களுக்கு இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேஷனேட்டா ஒர்க் பண்ணாலே போதும். ஏன்னா அப்ப சினிமாவை ரசிக்க தேவையில்லையா, சினிமாவை ரசிக்க தெரியாதவன் எப்படா டைரக்டர் ஆக முடியும், எப்படா நீ பேசலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேனே, ஹெச் வினோத் சார் இருக்காருல்ல, அவர் வந்து பெருசா சினிமாலாம் பார்க்க மாட்டாரு, பெருசா சினிமாலாம் சின்ன வயசுல பார்த்தது இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லணும், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், நான் இன்ஃபர்மேஷனை ஒரு படமா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்காக நான் அந்த ஃபிலிம் வந்து அதாவது ஃபிலிம் மேக்கிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற வந்து இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு நான் சொல்றதுக்காக அந்த ஃபிலிம் மேக்கிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் வந்து சினிமாவை தான் ரசித்தேன், சின்ன வயசுல இருந்து சினிமான்னு தான் வாழ்ந்தேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் வேற வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு வந்து சினிமா பண்ணணுங்கிற ஒரு இது வந்துச்சு, எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது, அதை வந்து நான் சினிமாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அவர் வந்து அவர் வேலைக்கு பேஷனேட்டா இருந்தாரே தவிர ரொம்பலாம் அந்த சினிமா ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. ரசிக்கணும் தான், அது உங்களுக்கு இதாவே இருந்ததுன்னா ஓகே, பட் ரசிக்க தெரிஞ்சாதான் டைரக்டர் ஆக முடியும், ரசிக்கவே தெரியலன்னா டைரக்டர் ஆக முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களோட பேஷனேட்டா ஃபிலிம் மேக்கிங் மேல உங்களுக்கு ஒரு நாலேஜ், அதுக்கான ஐடியாலஜி, உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியாலஜி அண்டு ஒரு நான் டைரக்டர் ஆனால் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா யூ கேன் பிகம் அ டைரக்டர். சரியா? நீங்க ரொம்ப சினிமா தான் எல்லாமே தெரியணும், எல்லா கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்துல இருந்து எல்லா படத்தையும் நீங்க பார்த்தே ஆகணும், மார்ட்டின் ஸ்கார்செஸ்கியோட எல்லா படத்தையும் பார்க்கணும், ஃபிலிம் மேக்கிங்னா 7 சாம்பரை பார்த்தே ஆகணும், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுதான் அது இல்லைன்னா நீ ஒண்ணுமே நொட்ட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. You can become a director by your passion and ideology and proper purpose of your dream. Okay, conclusion. இப்போ உங்களுக்கு பேசிக்கா டைரக்டருக்கு என்ன வேலை தெரியணும் அண்ட் டைரக்டர்னா யாரு, என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் டைரக்டரா இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் இது எல்லாத்தையும் எலாபரேட்டா வரக்கூடிய காலங்களில் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். எஸ், பிடி சீசன் 1 எபிசோட் 1 வந்து இதுதான். இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் உள்ள பூந்து அலசு ஆராய்ஞ்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேலை தெரியணும், என்னென்ன இதெல்லாம் டைரக்டர்ஸுக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த சீசன்ல வரும் காலங்களில் பார்ப்போம். ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட், அந்த 3 சீசனா வந்து நான் சொல்றேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து வரும் காலத்தில் இந்த வரும் எபிசோடுகளில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது டேக் அவே ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.